படிக்கலன்னு மேம் ரொம்ப திட்டிட்டாங்க சார். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ரிப்போர்ட் கார்டு வேறு வீட்டுக்கு போயிடுச்சு சார் ஆல்ரெடி. சரி, நான் உன்னை பாஸ் பண்ணி விடுறேன். சார் நீ என்னுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ரா. இல்லை சார், வேணாம் சார். உன்னால் பப்ளிக் எக்ஸாம் கூட எழுத முடியாது. தெரியாமல் பண்ணிட்டேன் சார். இவங்க எல்லாரும் தான். ஆனால் அதில் பெரிய தண்டனை மன்னிப்பு. ம் அவங்க செஞ்ச தவற புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மனால நடந்த எதையும் தடுக்க முடியாது, ஆனா நடந்த எல்லாத்தையும் மாற்ற முடியும். பாஸ், அப்படியா? இவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு மறுவாய்ப்பு தரப்போறேன். அது அவங்களுக்காக இல்லை, மகா உனக்காக. உன்னை யாரு புரிஞ்சுக்கலனால தானே இவ்வளோ அழுத. உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எனக்காக நீ உன் வாழ்க்கையை தைரியமா இருக்கணும். உனக்கு என்னைக்காச்சும் ஒரு அநீதி இழைக்கப்பட்டதுன்னா அது கொடுக்குற முதல் குரல் உன்னோட குரலா இருக்கணும். கேட்கலையா? கேட்குற வரைக்கும் சத்தமா சொல்லு. எந்த சூழ்நிலையிலையும் தற்கொலைங்கிற முடிவை மட்டும் எடுத்துறாத. இதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன தரப்போறேன்னு நினைக்கிறியா? உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையை நீ திரும்ப வாழ்றதுக்கான இன்னொரு வாய்ப்பை தரேன். பாஸ், மேலிடத்துல அதை நான் பார்த்துக்கிறேன். ம் குழந்தைங்க உங்களால பூமிக்கு வந்தவங்க, உங்களுக்காக பூமிக்கு வந்தவங்க கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிரும். நீங்கள் இப்போ திரும்ப உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. உங்கள் பொண்ணு அதே இடத்துல தான் இருப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, காப்பாற்றிடலாம். ரொம்ப நன்றி சார். நீங்கள் ஒரு நல்ல டீச்சர். ஆனால் என்ன, பணம் உங்கள் கண்ணை மறைச்சிருச்சு. நீங்கள் டீச்சரா இல்லை ட்ரேடரான்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஏன்னா இன்றைக்கும் உங்களை நம்பி 1008 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் நினச்சாதான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இவ்வளோ பேர்த்தோட வாழ்க்கையை புதிய பாதையில் திருப்பி அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கணும். நாங்கள்லாம் நேரடியாக வர முடியாது அப்படிங்கிறனால தான் அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ பார்த்து பண்ணுங்க. சாரி சார், இனி என் வாழ்க்கையில் இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். படிப்போட முக்கியத்துவத்தையும் ஒரு உயிரோட முக்கியத்துவம் என்னன்றதை நான் உணர்ந்துட்டேன். இனி என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்கள என் சொந்த குழந்தைங்களாவே நான் பார்த்துப்பேன். நல்லது, நீங்கள் போகலாம். அப்புறம் ஒரு நிமிஷம். இந்த டேர்ம் ஃபீஸ் கட்டாத 5 ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் உங்கள் டேபிளில் இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது யாரு? அடடே, ஜகா சாரு. தெரிஞ்சிட்டேன் சார். திருந்திட்டியா? சரி, நீ செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? சார், அந்த மிகப்பெரிய தண்டனையான மன்னிப்பே எனக்கும் கொடுத்துருங்க சார். அவங்க பண்ணது தவறு, ஆனா நீ பண்ணது குற்றம். தெரியாம பண்றதான் தவறு, தெரிஞ்சே செய்யறது குற்றம். புரியல சார். தவறுக்கு மறுவாய்ப்பு இருக்கு, ஆனா குற்றத்துக்கு தண்டனை மட்டும்தான். அதுவும் எங்க தண்டனை. சார் சார், நீ கிட்ட நெருங்குறப்போ எத்தனை குழந்தைகளோட உடம்பு அண்ணலா திகிச்சிருக்கும். அந்த மாதிரி எரியத்தில் உன்னை தள்ள போறேன்டா. ஐயோ, இது முன்னாடியே தெரிஞ்சுதான் நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன். நீ போயிட்டு வா. லைஃப்ல இனி இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடாது. நான் இனி உங்களை பார்க்கவே முடியாதா? ஏன் முடியாது? நீ இப்ப கிளம்பு. பல வருஷம் கழிச்சு நாங்களே உன்னை தேடி வரோம், அப்போ பார்க்கலாம். மகா, உனக்கான நீதிய நீதா வாதாடி வாங்கியிருக்க, புரிஞ்சதா? சித்து, இப்ப ஆளுகளை கூப்பிடுறா. எருமையோட காலில் கட்டி இவனை இழுத்துட்டு போவோம். பாய்ஸ் வாங்க, ஒரு செம்ம பீஸ் மாடி இருக்கு. நீ என்னுடைய ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ரா. பாஸ், என்ன பாஸ், ஒரு கேஸ்க்கே இவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு? ஆமால, சரி விடு, நாளைக்கு வீக் ஆஃப் வாங்கிக்கலாம். இந்த கேஸ் மேலே இருக்கவங்க தெரிஞ்சா என்ன தெரியுமா? வீக் ஆஃபும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. டே சித்து, நமக்கு தேவைப்பட்டது கணக்கு எழுதுறதுக்கு ஒரு உயிர் தான். ஒரு தப்பும் பண்ணாத அந்த குழந்தையோட உயிர் எடுக்கிறதுக்கு இந்த பக்கி புயலோட உயிர் எடுத்துட்டு போயிடலாம்ல. குருநாதா, நீங்க வேற லெவல் குருநாதா. அதெல்லாம் இருக்கட்டும், கிளம்புற டைம் அப்படியே ஏதாச்சும் ஒரு பாட்டை கேட்ட போனேன். பாட்டு தானே, இதோ போட்டுடுறேன். தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவர்
செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே